ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பைத்தன் கூட வந்து இமேஜ் வைரஸாக ரெண்டும் சேர்த்து பில்ட் பண்ணி விக்டம்க்கு சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக எப்படி அப்படின்னா, நம்ம இமேஜுக்கு பின்னாடி நம்மளோட வைரஸ் கூட இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ரெண்டுமே பைண்ட் பண்ணி நம்மளோட கம்ப்ளீட் வைரஸை ஒரே ஒரு இமேஜாக மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இப்போது ஜஸ்ட் நம்ம அதுக்காக 2 இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெட்டில் இருந்து. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கார் இமேஜ் ஜேபிஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஏதாவது ஒரு கார் இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் எந்த ஃபார்மேட்னாலும் ஓகே, ஜேபெக் ஃபார்மேட்டில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு போனோம் அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல நிறைய இருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் அன்சிப் பண்ணுங்க அப்படின்னா அதுலேயே கிடைக்கும். ஜஸ்ட்டு இதை கொடுத்து எக்ஸ்ட்ரா கால் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துலையே ஸோ ஜேபிஜே அப்படின்னு கார் இமேஜ் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான ஒரு இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வேணால் டெலீட் பண்ணிடுங்க. இதை வந்து கட் பண்ணி ஒன் செகண்ட் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜேபிஜே இமேஜ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது இருக்கட்டும். நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரீநேம் பண்ணுறேன். கார் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி என்கிட்ட கார் அப்படின்னு இமேஜஸ் இருக்குது. ஓகே, இது நீங்கள் வேணால் ரீநேம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமாக இது ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குது? ஓகே, இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா தெரியும், ஜேபிஜி அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய இமேஜ் வந்து ஜேபிஜியில் இருக்குது. ஓகேவா? ஸோ என்கிட்ட இந்த இமேஜ் இருக்குது. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெட்டில் இருந்து. ஜேபிஜே இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இமேஜ் என்கிட்ட ஆல்ரெடி ஜேபிஜே இமேஜ் இருக்குது இல்லையா? ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எங்கே இருக்குது, ஸோ இந்த கீழாகர் அப்படின்ற இந்த ஃபோல்டர், நம்மளோட ஃபோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இமேஜ் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக அகைன் க்ரோம் போங்க. ஸோ போயிட்டு இமேஜ் ஐக்கான் டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. டைப் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் ஐக்கான்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு வரும். ஜஸ்ட்டு மாதிரி கொடுத்துடலாம். ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இமேஜுக்கு நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது ஓகே. ஓகே, பிஎன்ஜி ஃபார்மேட்லேயே இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். பிஎன்ஜி கொடுத்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிஎன்ஜி டு ஐகான் கன்வெர்ட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஐகான் கன்வெர்ட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல் அப்படின்றத கொடுங்க. இப்போது செலக்ட் ஃபைலில் டவுன்லோட்ஸுக்கு போனீங்க அப்படின்னா நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎன்ஜி ஃபைல் அப்படின்னு இருக்கா. இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்வெர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லோட் ஆகும். ஸோ பிஎன்ஜிலேருந்து ஐக்கானாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஐக்கான் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஜூம் பண்ணால் தெரியும். இது ஓகே. இப்போது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் போனோம் அப்படின்னா ஐசிஓ அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ பிஎன்ஜிலேருந்து ஐக்கானாக மாற்றிட்டோம். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கட் பண்ணி காப்பி பண்ணி என்னோட கீழாகர் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட நேமும் வந்து நான் என்ன மாற்றுறேன் அப்படின்னா, கார் அப்படின்னே மாற்றிக்கிறேன்.
ஸோ ஓகேவா. இப்போ என்கிட்ட ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஒரு இமேஜும் ஐகான் ஃபார்மேட்டில் ஒரு இமேஜுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இப்போது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீலாகர் அப்படின்ற இந்த ஃபோல்டரை இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஆன்டி கிராவிட்டியில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிருமா. ஓகே, இப்போது நம்மளோட ஒரிஜினல் கோடு எடுத்துக்கோங்க. ஸோ keylogger.py இந்த கோடு தான் ஒரிஜினல் கோட். இதில் ஃபஸ்ட் லைன் ஆஃப் கோடுக்கு வந்துடுங்க. ஓகேவா. ஸோ இப்படி வந்துடுங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கா, இதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, இங்கே ஓப்பன் பண்ணுறத விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை மினிமைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா கீலாகர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுதான் நம்மளோட இந்த ஃபோல்டர். ஓகேவா, கரெக்டாக. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். இப்போது இந்த இடத்துல கீலாகர் டெஸ்க்டாப்னு இருக்கு இல்லையா, இங்கே மவுஸை வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை ஃபுல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதில் சில விஷயம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் பிப் அப்படின்னு கொடுங்க. கொடுத்து என்டர் கொடுங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் டக்குன்னு ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பை இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒன்று டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன ஜூம் பண்ணுறேன். பிப் இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணுங்கள். ஓகேவா. காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமுமே மோஸ்ட்லி அப்கிரேட் ஆகும். ஓகேங்களா. அப்டேட் விட்டுட்டே இருப்பாங்க, அதனால் அப்டேட் ஆகும். ஓகே, இப்போது பிப்போ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ நம்ம ரெண்டு விஷயம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ முக்கியமாக இந்த பை இன்ஸ்டாலர் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிப் இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர் இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். ஓகேவா. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இமேஜை வந்து பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கீலாகர்ஸ் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபோல்டரில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ஃபோல்டர். அதில் car.jpg car.ico அப்படின்ற இமேஜஸ் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பை இன்ஸ்டாலர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பை இன்ஸ்டாலர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஐஃபன் நோ கன்சோல். நான் எப்படி டைப் பண்ணுறேனோ அதே மாதிரி டைப் பண்ணணும். ஓகேவா. அதே மாதிரி ஐஃபன் ஒன் செகண்ட் ஒன் ஃபைல் அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நோ கன்சோல் ஒன் ஃபைல். ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சில விஷயத்தை இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நான் அந்த ஏஜெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். செகண்ட், இது க்ளோஸ் பண்ண முடியல. ஓகே, இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ரெண்டு ஃபைலாக மினிமைஸ் பண்ணிப்போம். ஸோ இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஓகேவா. ஸோ ஒன் ஃபைல் அப்படின்னு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது மேபி இப்படி தெரிஞ்சாலும் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே, இப்போ நல்லா தெரியுது. ஸோ ஒன் ஃபைல் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. ஐஃபன் ஹிடன் இம்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஈக்குவல் டைப் பண்ணி இங்கே இருக்குது இல்லையா, ஒவ்வொரு மாடியூலாக இங்கே வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சப் ப்ராசஸ். ஓகேவா. SUBPROCESS சப் ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற 8 மாடியூல்ஸ்க்கும் பண்ணணும். ஓகேவா. ஹிடன் இம்போர்ட் அப்படின்னு போட்டு ஈக்குவல் போட்டு SYS. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி HIDD ஹிடன் இம்போர்ட் அப்படின்னு போடுறேன். ஈக்குவல் போடுறேன் ஷட்டில். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி HIDD ஹிடன் இம்போர்ட் ஈக்குவல் த்ரெட்டிங். தெரியலனா நீங்கள் வீடியோவை ஸ்லோவில் வச்சு கூட பாருங்கள். ஸோ ஈஸியாக புரியும். ஹிடன்
import equal to நெக்ஸ்ட் வந்து OS கரெக்டாக, அடுத்து SYS அதே மாதிரி ஐஃபன் hidden import equal to SYS அதே மாதிரி ஐஃபன் HIDDEN hidden import equal to requests request அதே மாதிரி ஐஃபன் hidden import equal to py input ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இம்போர்ட் பண்ணணும், கரெக்டாக இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். 2 டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளோட கார் இமேஜோட லொக்கேஷன் கொடுக்கணும். ஸோ இதே இடத்துல தானே இருக்குது. ஸோ அதனால் car.jpg ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபைலில் car.jpg அப்படின்றது இந்த கீழாகர் ஃபோல்டரில் தானே இருக்குது. ஸோ எங்கே இருக்குது, கீழாகர் ஃபோல்டர் அப்படின்ற ஃபோல்டரில் தானே இருக்குது. ஸோ அதனால் car.jpg அப்புறம் ஒரு கோலன் ஓகேவா, செமிகோலன் வச்சுட்டு டாட் வச்சுருங்க. ஸோ இது வந்து ரூல், இந்த மாதிரி தான் வைக்கணும். ஸோ அதனால் எப்படி டைப் பண்ணுறோன்னா அப்படி டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கேப் விட்டு ஓகே 1 செகண்ட். ஓகே, ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒன்று மட்டும் இம்போர்ட் பண்ணணும். ஹிடன் இம்போர்ட் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு கீபோர்டு ஓகேங்களா, கீபோர்டு அப்படின்னு ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் ஐஃபன் ஆட் டேட்டா அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போது ஓரளவுக்கு முடிஞ்சது. ஸோ ஆட் டேட்டா அப்படின்னு போட்டு car.jpg செமிகோலன் டாட் அப்புறம் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ஐகான் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு போடுங்க. ஈக்குவல் டு போட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஐகான் நேம் போடணும். ஸோ அதுவுமே car. ஓகேவா. ஸோ car.ic1 தான் இருக்கும். ஸோ அதுதான் ஓகேங்களா. அப்புறம் ஐஃபன் க்ளீன், அப்புறம் இந்த டோட்டல் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த enc.py. ஸோ அதுதான் நம்ம கொடுக்கணும் ஓகேவா, enc.py. ஓகே, ஸோ இப்போது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி இப்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போது என்டர் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ பை இன்ஸ்டாலர் வந்து இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ அதனால தான் இந்த எரர். நான் அகைன் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒன் செகண்ட். ஸோ பை இன்ஸ்டாலர் வந்து இல்லை அப்படின்னு காட்டுது. ஓகே கைஸ், ஸோ ஜஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். வென் யூ ஸ்கிரிப்ட்ஸ் ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ பார்த்துமே தெரியல அப்படின்னு வருது. ஸோ பைத்தான் -m இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ வரல. ஓகே கைஸ், ஹே கைஸ், ஸோ இப்போது எரர் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிட்டு -m அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கேப்சலில் ஃபஸ்ட் லெட்டர் கேப்சலில் பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்மாலில் ஒய், நெக்ஸ்ட்டு கேப்சலில் ஐ ஓகேங்களா, இன்ஸ்டாலர். ஸோ இதே மாதிரி இந்த ஃபார்மெட்டில் பியும் ஐயும் கேப்சலில் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணுவோம்ல முன்ன கோட், ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நோ கன்சோல்லேருந்து enc.py வரையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் ஓகேவா. ஓகே, லோட் ஆகிட்டே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக லோட் ஆயிடுச்சு, பில்டு கம்ப்ளீட் அப்படின்னு ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வெளியே வாங்க, மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ வெளியே வந்துட்டு நம்மளோட கீழாகர் ஃபோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணலாம்.
ஸோ இதில் 2 ஆப்ஷன் வந்திருக்கும், பில்டு ஒன்று, டிஸ்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இதில் டிஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஎன்சி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த 2 ஃபோல்டர் புதுசாக இது தான் வந்திருக்கும். ஸோ இப்போது வந்து நம்மளோட 99% ஆஃப் ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இந்த வைரஸை எப்படிலாம் சென்ட் பண்ணலாம், ஸோ இதில் எது நம்மளோட வைரஸ் எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?